வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு புதினாவை வச்சு 3 விதமான சட்னி பண்ண போகிறோம். புதினா தேங்காய் சட்னி, புதினா இஞ்சி சட்னி, புதினா தக்காளி சட்னி. டெய்லி இட்லி தோசைக்கு வேறு வேறு சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்னிகளையும் ட்ரை பண்ணலாம். மூணுமே இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டான 3 விதமான புதினா சட்னிகளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதினா தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு இந்த மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவு புளி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 கப் தேங்காய் துருவல், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இந்த கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து புதினா தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை சேர்த்துருக்கேன். பருப்பு லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரெண்டும் வறுபடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே வறுபட்டுருச்சு. இதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அடுத்து 7 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு ஓரளவு வதங்கிடுச்சு. காஞ்ச மிளகாவும் நல்லா எண்ணெயிலேயே வறுபட்டுருச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவு புளி. தக்காளி சேர்த்தாலுமே கொஞ்சமாக புளி சேர்த்தா சட்னி வந்து நல்லாயிருக்கும். தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா வேகமாக வதங்கிரும், நல்லா மசிய வதங்கிரும். இப்போ வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட 2 கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். புதினா இலைகள் சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு 2 பரட்டி விட்டால் போதும். புதினா இலைகள் சேர்த்து 2-3 பரட்டி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சு ஆற விட்டுடலாம். புதினா தக்காளி சட்னிக்கு வதக்கி வச்சது ஆறிடுச்சு. அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதை கணக்கு வச்சு சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச புதினா தக்காளி சட்னியை இந்த கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து புதினா இஞ்சி சட்னியை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 2 டீஸ்பூன் உளுந்து. இந்த உளுந்து வறுபட்டு லைட்டாக அதன் கலர் மாறி வரணும். கலர் லைட்டாக மாறிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்து நல்லா இந்த இஞ்சி எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் இஞ்சியோட காரமும் தெரியாது, சட்னியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது பாதி வதங்கட்டும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் வறுபட்டு இருக்கும்போதே அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கணும். இந்த இஞ்சி சட்னிக்கு இந்த அளவு புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதில் 2 கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ண புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். புதினா இலைகளை சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். புதினாவோட இந்த இஞ்சி சேர்த்து அரைக்கிற சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ புதினாவும் வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். புதினா இஞ்சி சட்னிக்கு வதக்கி வச்சது ஆறிடுச்சு. இதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச புதினா இஞ்சி சட்னியை இந்த கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். 3 சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3க்கும் தனித்தனியாக தாளிப்பு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு புதினா தேங்காய் சட்னிக்கு தாளிச்சிடலாம். இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை,
ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய். தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். அடுத்து புதினா இஞ்சி சட்னிக்கு தாளிச்சிடலாம். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புதினா இஞ்சி சட்னிக்கும் தாளிப்பு போட்டாச்சு. புதினா தக்காளி சட்னிக்கு தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கருவேப்பிலை. இந்த தாளிப்பா புதினா தக்காளி சட்னியில் சேர்த்துடலாம். இந்த டேஸ்டான 3 விதமான புதினா சட்னிகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.